வேலம்பட்டி சுங்கச்சாவடியை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலம்பட்டியில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாநில நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து அவிநாசியில் இருந்து அவிநாசிபாளையம் வரை 32 கிலோமீட்டருக்கு NH 381 என்கிற பெயரில் மாநில நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக பெயரளவுக்கு மாற்றி தேசிய நெடுஞ்சாலைக்கான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி அமைத்துள்ளது. இந்த சுங்கச்சாவடி அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையானது அதற்கு உண்டான திட்டத்தின்படி இன்னும் முழுமை பெறவில்லை. போதுமான சாலை விரிவாக்கங்களும் இல்லை. சாலையானது திருப்பூர் மாநகராட்சி, திருமுருகன்பூண்டி நகராட்சி, அவிநாசி நகராட்சி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி உள்ளதாலும் ஆங்காங்கே பராமரிப்பற்று குண்டும் குழியுமாக உள்ளதால் இச்சாலை சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்ற இடமாகும். பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு சுங்கச்சாவடி கட்டணத்தை துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியை ஏற்கனவே வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அகற்ற உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. சுங்கச்சாவடியானது நடைமுறைக்கு வந்தால் தினசரியும் செல்கின்ற டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள், டிராவல்ஸ் உரிமையாளர்கள், காய்கறி ஏற்று செல்கின்ற விவசாயிகள், 4 சக்கர சிறிய வாகன உரிமையாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவர். எனவே இதனை கருத்தில் கொண்டு வேலம்பட்டி சுங்கச்சாவடி நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று 7/1/2024 அன்று சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் வேலம்பட்டி சுங்கச்சாவடி முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு, மாநில அரசு வேலம்பட்டி டோல்கேட்டை ரத்து செய். ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு அவிநாசிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாண்டவர் நடராஜ் தலைமை தாங்கினார். பொங்கலூர் ஒன்றிய கவுன்சிலர் ஜோதிபாஸ், வடக்கு அவிநாசிபாளையம் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன், முன்னாள் அமைச்சர் சண்முகவேல், சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் GPS கிருஷ்ணசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம், மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன், சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள், அழகுமலை, தொங்குட்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பாசன சபை தலைவர்கள், அழகுமலை ஜல்லிக்கட்டு குழு, கனியூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம், கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம், நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம், நல்லதங்கால் அணைக்கட்டு விவசாயிகள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், ஓட்டுநர் உரிமையாளர்கள் சங்கம், தாராபுரம் பஸ் அசோசியேஷன், திருப்பூர் எக்ஸ்போர்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், திருப்பூர் மாவட்ட ஆடிட்டர் சங்கம், உழவர் சந்தை சுமை தூக்கும் சங்கம், உழவர் சந்தை வேன் உரிமையாளர்கள் சங்கம், நேர்மை மக்கள் இயக்கம், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு இளைஞர் முன்னணி, வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், திருப்பூர் 2 வீலர் ஆட்டோ கன்சல்டிங், தேசிய உரிமைகள் கழகம் நுகர்வோர் அமைப்பு, தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை சங்கம், ரீக் அசோசியேஷன், திருப்பூர் மாவட்ட JCP உரிமையாளர்கள் அசோசியேஷன், ஆல்ட்ராக் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் நல சங்கம், செப்டிக் டேங்க் உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், உழவர் உழைப்பாளர் கட்சி, அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், CPI, CPM, சமாஜ்வாடி கட்சி, கொங்குநாடு விவசாயிகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் GPS கிருஷ்ணசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கி வேலம்பட்டி சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து பேசினார். 2018 இந்த சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்துவதாக கூறினார்கள். ஆனால் சாலையை தரம் உயர்த்தவில்லை. நாம் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இப்போது ரோடாக இருக்கின்றது. அப்பொழுது இது ஒரு குளமாக இருந்தது. இந்த குளத்தை மூடி இந்த சுங்கச்சாவடி அமைத்தார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் விதியை மீறி வேலம்பட்டி சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டுள்ளது குறித்து விளக்க உரை ஆற்றினார். இந்த சுங்கச்சாவடிக்கான சாலை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு வடக்கு அவிநாசியில இருந்து தொடங்குது. அவிநாசி புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து தொடங்கி இங்க அவிநாசி பாளையத்தோட முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தாண்டின அவிநாசி பாளையம் சுங்கத்தோட இந்த சுங்கச்சாலை முடிவு பெற்று விட்டது. மொத்தமே இதோட நீளம் 32 கிலோமீட்டர் தான். இந்த 32 கிலோமீட்டர்ல அவிநாசி நகராட்சி, திருமுருகன்பூண்டி நகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி மொத்தம் 27 கிலோமீட்டருக்கு வந்துருது. மீதம் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர்ல 5வது கிலோமீட்டர்ல தான் இந்த சுங்கச்சாவடி அமைச்சிருக்கிறாங்க.
ஒரு சுங்க கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய சாலைன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அரசாங்கத்தினுடைய எந்த விதிமுறைகளும் இவங்க பின்பற்றப்படவே இல்லை. 60 இடத்துல ஓபன் வச்சிருக்காங்க. இந்த இருந்து சாலை அந்த இடத்துல கடந்து போய்க்கலாம். 60 இடத்துல ஓபன். இதுல ஏற்படுற விபத்துகளை கணக்கு வழக்கு எழுது மரணச்சாலையை மாறி போய் கிடக்குது. 21 இடத்துல சிக்னல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணிக்க முடியும். அதுதான் அதிகபட்ச வேகமாகவே போக்குவரத்து காவல்துறை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சாலைக்கே ஒரு சுங்கச்சாலைன்னு சொல்லி அமைச்சு இவங்க டோல்கேட் வசூல் பண்றாங்கன்னா, நாளைக்கு பாருங்க இங்க இருந்து இங்க போற அந்த கிராம சாலையுமே மாநில நெடுஞ்சாலையை மாத்துவாங்க. அடுத்து அதுக்கு சுங்கச்சாவடி போட்டுருவாங்க. மேலும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் அவர்கள் விதியை பின்பற்றாமல் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற தான் முழு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். தொடர்ந்து அரசியல் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் சுங்கச்சாவடி அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பரமசிவம் நன்றியுரை வழங்கினார்.